இங்கே அசிங்கப்படுறதுக்கும், கேவலப்படுறதுக்கும் வருத்தப்படணும்னு அவசியமே இல்ல. இன்னும் சொல்லப்போனா, நம்மள எவன்டா அசிங்கப்படுத்துவான் நம்ம ஆசை தான் படணும். என்னோட தனிப்பட்ட கருத்து, இந்த உலகத்தோட பெஸ்ட் மோட்டிவேஷனே ஒருத்தன் அசிங்கப்படுறதோ, அவமானப்படுறதுன்னு தான் நான் சொல்லுவேன். சும்மா யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே உங்கள சூப்பர், சூப்பர், சூப்பர்ன்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்ட ஃபீல்ட்ல பிளேஸ்மென்ட் ஆயி நல்ல சேலரி, வீடு, கார், ஃபேமிலி ஆஃப்கோர்ஸ் பெரிய அச்சீவ்மென்ட் தான். ஆனா, நீங்க அங்கருந்து திரும்பி பாருங்களேன். நீங்க எங்கருந்து எங்க வந்திருக்கீங்க? ஒரு சூப்பர்லேருந்து இன்னொரு சூப்பருக்கு போயிருக்கீங்க. ஆனா நான் பேச போறது, ஒருத்தன் அவனோட விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே, "நீ வேஸ்ட்டு, தண்டம், ஒண்ணுத்துக்கும் லாயக்கு இல்ல, உதவாக்கற, உன் மூஞ்சிய பாரு, முகரைய பாரு" இத மட்டுமே கேட்டுட்டு இருக்கவன், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது உண்மைன்னு நம்பிட்டான்னா, அவன் வாழ்க்கையே முடிஞ்சிரும். ஆனா, இத கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவன் நம்மள அசிங்கப்படுத்தல. உன் லைஃப்ல நீ என்னத்தையாவது புடுங்கி காட்டுறான் நம்மகிட்ட சொல்லாம சொல்றான்னு. இது எல்லாமே ஏன் நடக்குது அப்டின்னா, நாளைக்கு நீங்க அந்த இடத்துல போய் உட்காந்து, அங்கருந்து திரும்பி பார்த்து, அன்னைக்கு என்னென்ன சொன்னானுங்க தெரியுமா? அப்டின்னு நெனைக்கிற அந்த ஃபீல் இருக்கு இல்லையா? அதுக்காக தான். நீங்க சூப்பர்லேருந்து சூப்பருக்கு போங்க. இல்ல ஒண்ணுமே இல்லாத இடத்துலருந்து சூப்பருக்கு போங்க. ஆனா, ஒண்ணுமே இல்லாத இடத்துலருந்து ஒண்ணுமே இல்லாத இடத்துக்கு போயிடாதீங்க. அப்படி ஒரு தப்பு நடந்திருந்தா, அவங்க சொன்னதெல்லாம் உண்மதான் போலன்னு நீங்க நம்பினதால மட்டும் தான் இருந்திருக்கும். அசிங்கப்படுறதையும், அவமானப்படுறதையும் யாரும் கேவலமா நினைக்காதீங்க. அப்படி யாராவது கேவலமா நினைக்கிறீங்கன்னா, அந்த கேவலத்த எப்ப படுவோம்னா ஆசைப்படுங்க. ஏன்னா, இந்த உலகத்தில அத விட பெஸ்ட் மோட்டிவேஷன் எதுவும் கிடையாது.